எசேக்கியேல் 20 அதிகாரம் 9 ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். கிருபை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தகுதி இல்லாதவர்களுக்கு காட்டப்படுகிற இரக்கம். கிருபைனா என்ன அர்த்தம்? காரணமில்லாமல் காட்டப்படுகிற ஒரு இரக்கம். ஆனால் ஆண்டவர் காரணமில்லா காரணத்தை இங்கே சொல்றார். என் நாமத்தின் நிமித்தம் அவர்களுக்கு கிருபை செய்தேன். 9 மட்டும் இல்லை, எசேக்கியேல் 20 அதிகாரத்தில் 14 23 44 இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் போது என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். இதை சாதாரண பாஷையில் சொல்கிறாருந்தா இப்படி சொல்லலாம்: என் பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக உனக்கு நான் இரக்கம் காண்பித்தேன். என்னுடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு. அதை சாதாரண பாஷையில் இப்படி சொல்லலாம்: என் பேர் கெட்டு போகாதபடிக்கு என் பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக உனக்கு நான் இரக்கம் செஞ்சேன். ஆண்டவருடைய நாமத்துக்குன்னு ஒரு வல்லமை இருக்கு. ஆண்டவர் பேருக்குன்னு ஒரு வல்லமை இருக்கு. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாவார்கள் இருக்கு. ஆண்டவருடைய நாமத்தை சொன்னாலே அதுக்குன்னு ஒரு வல்லமை இருக்கு. அதுவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பேரு தரிக்கப்பட்டிருக்கிறது. என் பிள்ளையா இருக்கானே, என் பேர் அவனுக்கு தரிக்கப்பட்டிருக்கே, என் பேரை சொல்றானே, ஆகையினால அவனுக்கு நான் கிருபை செய்யணும். அவனுக்கு தகுதி இல்லாட்டாலும், அவனுக்கு நான் ஒரு இரக்கத்தை காட்டுறதுக்கு அவனுக்கு காரணம் இல்லாட்டாலும், என் பேரை காப்பாத்துறதுக்காக. என் பேர் கெட்டு போயிடும். இல்லைன்னா அவருடைய பிள்ளையே அவர் காப்பாற்றலை, அவருடைய பிள்ளைக்கு அவர் இரக்கம் செய்யலை, அவருடைய பேரையே எப்பவும் சொல்லிட்டு இருக்கிறான், அவனுக்கே இவர் எந்த ஒரு இரக்கமும் காட்டலை என்கிற ஒரு அபிப்பிராயம் சிலருக்கு உண்டாகிவிடும். அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய 4 வசனங்களில் திரும்ப திரும்ப நான் ஏன் இவங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணேன், என் பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருடைய பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஆண்டவர் எகிப்திலிருந்து அவங்கள புறப்பட பண்ணார். 9 சொல்லுகிறது, 14 சொல்கிறது, அந்த மாதிரி தான் சொல்லுது. 14 23 அந்த மாதிரி தான் சொல்லுது. 22 மன்னிக்கவும், 22 அப்படி தான் சொல்லுது. 44 இன்னொரு விஷயத்த சொல்லுது: உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் போது. நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, ஆனால் நான் உங்களுக்கு தப்புக்கேற்ற தண்டனை கொடுக்கல, என் பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக. டொனால்டு ட்ரம்ப் சமீபத்தில் ஜனாதிபதியாக பதவி ஏற்றார். அவர் ஜனாதிபதியை ஜெயித்த பிறகு பதவி ஏற்கிறதுக்கு முன்னால் ஒரு பழைய வழக்கு நீதிமன்றத்தில் வந்துச்சு. அது ஏற்கனவே அந்த வழக்கு போயிட்டுருக்கு. தீர்ப்பு, நீதிபதி என்ன தீர்ப்பு சொன்னார்? ட்ரம்ப்பு குற்றவாளி, ட்ரம்ப் தப்பு பண்ணியிருக்கிறார். ஆனால் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்க போகிறதுனால அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்காம அவரை விட்டுறேன், அவர் குற்றவாளி என்று அறிவிக்கிறேன், ஆனால் அவருக்கு தண்டனை எதுவும் கொடுக்காமல் அவரை விடுதலை செய்கிறேன். அது ஒரு பெரிய பின்னடைவு தான். ஆனால் அந்த ஜனாதிபதி அப்படின்ற ஸ்தானத்துக்கு அதன் நிமித்தம் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படலை. அதே மாதிரி தான் ஆண்டவருடைய பேரை தரித்திருக்கிறபடினால், ஆண்டவருடைய பேரை சொல்லுகிறபடினால், தப்பு பண்ணி இருந்தாலும் தப்புக்கேற்ற தண்டனை கொடுக்காம ரொம்ப குறைஞ்சபட்ச ஒரு தண்டனையை கொடுத்து ஆண்டவர் இரக்கம் பாராட்டினதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு அவ்வளவு ஒரு
வல்லமை உண்டு, விசேஷம் உண்டு. அதனால் ஆண்டவருடைய பேருக்குள்ளே போய் நம்ம ஒளிஞ்சிக்கணும். நான் சொல்ல விரும்புகிற மையப்புள்ளி அதான். நம்ம எத்தனையோ பேருக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறோம். ஒரு ஸ்தாபனத்தின் பேருக்குள்ளே போய் சிலர் ஒளிஞ்சிக்கிறாங்க, ஒரு ஜாதியின் பேருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க, ஒரு கட்சியின் பேருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க, ஒரு ஊரின் பேருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க, ஒரு பெரிய அதிகாரியினுடைய பேருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அவர் என் சொந்தக்காரரு, அவர் என் கூட படித்தவர், ஒரு பெரிய அதிகாரி பேரை சொல்கிறாங்க, ஒரு பெரிய தலைவருடைய பேரை சொல்கிறாங்க, அவர் என் சொந்தக்காரர், எங்கள் ஊருக்காரரு, எனக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு வல்லமை இருக்குது, அதனால் அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒரு பெரிய ஊழியக்காருடைய பேருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனால் அதுக்குன்னு சில பலன்கள் உண்டு. பெரிய ஊழியக்காரரு என்னுடைய சொந்தக்காரரு என்று நான் சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அதுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. ஒரு பெரிய ஊழியக்காரருக்கும் எனக்கும் நல்ல உறவு உண்டு, அவர் எனக்கு நெருக்கமானவர்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு விசேஷம் இருக்குது, அதுக்கு ஒரு பலன் இருக்குது. அதுக்கே பலன் இருக்குன்னா ஆண்டவருடைய பெயரை நாம் பயன்படுத்தினால், ஆண்டவருடைய பேருக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டால், நீதிமான் ஆண்டவருடைய கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி ஒளிந்து அவன் சுகித்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் என்னுடைய பேரு அல்ல, யாருடைய பேரையும் அல்ல, எதனுடைய பேரையும் அல்ல, ஆண்டவருடைய நாமத்துக்குள்ளே போய் நான் ஒளிஞ்சுக்கிடுவேன், ஆண்டவருடைய பேரை தரித்து கொள்வேன், அந்த பேரை அதிகமாக நான் பயன்படுத்துவேன், அது கிருபையை உண்டாக்கும் என்று புரிந்து கொள்ளவும் அதை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.